நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோருக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நடிகர் தனுஷுக்கும் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் கடந்த 2004 நவம்பர் 18 திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2022 இருவரும் பிரிந்து விட்டதாக ட்விட்டர் மூலம் அறிவிப்பு வெளியிட்டனர். அதன் தொடர்ச்சியாக தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள பிரச்சனை தீர்க்க அவருடைய குடும்பத்தினர் முயற்சி மேற்கொண்டார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்த நிலையில இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய வகையில பரஸ்பரம் விவாகரத்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி சிமாதேவி முன்பு விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2 முறை இருவரும் ஆஜராகாததுனால கடந்த 21 இந்த விசாரணையை வந்தபோது நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் நேரில் ஆஜராகி இருந்தார்கள். அப்போது இருவரும் தனியாக பேசி முடிவெடுக்கும்படி நீதிபதி அறிவுறுத்தினார். அதன்படி சிறிது நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரிந்து வாழவே தாங்கள் விரும்புவதாக இருவரும் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதையடுத்து இருவரிடமும் உத்தரவு தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்து பெற்ற பின் இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி சிவாதேவி அறிவித்திருந்தார். அதன்படி இன்றைக்கு தற்போது இந்த வழக்கில் நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதன்படி இருவருக்கும் விவாகரத்து வழங்கி நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்.